ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்னைக்கு எந்த மான்வா பார்க்க போறோம்னா ரிக்ரெஸ்ட் மிஷனரி சாப்டர் 4 தாங்க. ஓகே, நம்ம டேரக்டா மான்வாக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா எலினாவோட 2 பாடி கார்டும் வந்து வாங்க உங்களுக்கு வேற இடத்த காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் துரோகிங்கன்ட்டு. அப்பதான் காட்டுறாங்க எலினாவோட அந்த 2 பாடி கார்ட்ஸ் பேரும் ஜமால் அண்ட் பிலிப். அவங்க 2 பேரும் ரொம்ப நம்பிக்கையான நைட்ஸ். ஏன்னா எலினாவை சின்ன வயசுல இருந்தே அவங்க தான் பாதுகாத்துட்டு வராங்க. என் பாஸ்ட் லைஃப்ல எலினாவை காப்பாற்ற போய் தான் இவங்க 2 பேரும் இறந்தாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்த சீனே என்ன காட்டுறாங்கன்னா 2 நைட்டும் சேர்ந்து நம்ம ஹீரோவையும் எலினாவையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க சொன்ன இடத்துக்கு. அந்த இடத்த பார்த்துட்டு உடனே எலினா கேட்குறா, என்னது இது, இங்கேயா ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படின்ட்டு. உடனே நைட் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க எலினா, மக்கள் சீக்கிரமாக இங்கே வந்துருவாங்க எலினா அப்படின்ட்டு. அப்போ எலினா கேட்குறா, என்ன சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறீங்களா என்ன, இந்தமாரி இடத்துல யார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நினைக்கிறான், நான் எதிர்பார்த்தது தான் இது, இதை பார்க்க சாதாரண ரோட் மாரி தான் இருக்குது, ஆனால் எஸ்கேப் ரூட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவங்க முன்னாடியே ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே எலினா வந்து வானா நம்ம இங்கேருந்து போகலான்னு அப்படி இழுத்துட்டு போறா. உடனே அந்த நைட் கேட்குறான், எலினா நம்ம ஆல்ரெடி இங்கே தான் இருக்கோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அந்த ஷோவை பார்த்துட்டே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு. உடனே இல்லை ரொம்ப நன்றி, எனக்கு தேவையில்லை, இந்தமாரி இடத்துல ஒரு ஷோ பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. உடனே நம்ம ஹீரோ எலினாவை பார்த்து கேட்குறான், நீ என்ன ஒர்க் அவுட் பண்ணுறியா என்ன, எதனால் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்ட்டு. உடனே அந்த நைட் வந்து எலினாவை தடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க எலினான்னு டெரராக சொல்கிறான். உடனே எலினா பயந்துக்கிட்டே கேட்குறா, ஃபிலிப்ஸ் நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறீங்க. உடனே அந்த நைட் சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க எலினா, நான் உங்களை பயமாக திட்டினா என்ன. உடனே அந்த நைட் சொல்கிறான், இங்கே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு எலினா, வெயிட் பண்ணுங்க. அந்த நைட்ஸ் அப்படி எலினா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு 3 பேர் வராங்க. அப்போ அந்த 3 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், பரவாயில்ல நான் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வேலை சுத்தமாக தான் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் இருக்க நைட் சொல்கிறான், கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே எலினாவை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், இதோட நம்ம டீல் முடிஞ்சு. அப்போ தான் காட்டுறாங்க எதிர்க்க நிற்கிறவன் பேர் ஃப்ராங்க். அவன் சொல்கிறான், அங்கே நிற்கிறது பெரியத்தோட மூத்த மகன் தானே, அவனை இங்கே கூப்பிட்டு வர சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்போ இந்த பக்கம் அந்த நைட் சொல்கிறான், இல்லை அவனை நான் உனக்கு ஃப்ரீயாகவே தரேன், அவன் சாவ தேடி அவனே வந்திருக்கான் இங்கே. அப்படி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கேட்குறான், ஜமால் நீ என்ன எங்களை வித்துட்டியா என்ன, நீ என்ன நினைக்கிற, நீ எங்களை வித்துட்டு இங்கேருந்து ஈஸியாக போயிட முடியும்னு நினைக்கிறியா. உடனே ஜமால் சொல்கிறான், நீங்கள் ஏன் முதல்ல உங்களை பற்றி கவலைப்படக்கூடாது, எங்களை பற்றி வரைக்கும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ஜமால் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ரொம்ப வெறுத்துட்டோம் இந்த எதுக்கும் உதவாத இந்த லேண்டில் ஒரு பார்பேரியன் மாதிரி வேலை செய்கிறது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னமாரி நிறைய பேர் பெருத்து விட்டு போக தான் போகிறாங்க, நீ வேணா பாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஜமாலுக்கு ஒரு வெட்டு விழுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனை 2 துண்டாக வெட்டிட்டு நிற்கிறான். அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே ஷாக்காகி அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், பரவாயில்ல, ஆனால் அவங்க யாரும் எங்களை விற்கலை இல்லை. உடனே நம்ம ஹீரோ திரும்பி, நீ என்ன நினைக்கிற ஃபிலிப் அப்படின்னு டெரராக கேட்குறான். ஃபிலிப் உடனே நினைக்கிறான், ஜமால் நீ பைத்தியக்காரன்டா, போய் ஒரு யூஸ்லெஸ் கிட்டியாடா இப்படி தோப்பனி. அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா கத்தி வந்து அவன் நடு நெத்தியில் இறங்குதுங்க. அப்போ அவன் சாகும்போது கூட நினச்சிக்கிட்டே சாகுறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஹெலினா பயந்துக்கிட்டே வந்து அவங்க அண்ணங்கிட்ட நிற்கிறா. உடனே ஆப்போசிட்டில் ஃப்ராங்க் கூட வந்த அந்த 2 பேர் கேட்குறாங்க, அவன் உண்மையிலே பெரியத்தோட மூத்த மகன் தானா, நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனுக்கு எந்த ரியல் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒரு நார்மல் ட்ரைனிங் கூட அவனுக்கு கொடுத்தா மாரி எங்களுக்கு ஞாபகம் இல்லையா. அப்பதான் ஃப்ராங்க் நினைக்கிறான், அந்த 2 நைட் அவங்க காடை கொஞ்சம் விட்டாங்க, அந்த கேப்ல இவன் 2 பேரையுமே கொண்டுட்டான், அதுவும் மானா யூஸ் பண்ணி. அப்போ எல்லாம் வந்து பயத்தில் அழுதுகிட்டே கேட்குறான், அண்ணா இங்கே என்ன நடக்குது. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாம் மயக்க மாடிய வச்சிடறான். இப்போ ஃப்ராங்க் சொல்கிறான், நன்றி பெரியத்தோட மூத்த மகனே எங்களுக்காக அந்த வேலையை பார்த்ததுக்கு. அது மட்டும் இல்லை, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டதை விட நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க. அப்புறம் அந்த 2 நைட்ஸை கொண்டதுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக. அப்புறம் நீ எதுக்கு உன்னோட உண்மையான ஸ்கில் எல்லாம் மறைச்சு வச்சிருக்க இப்படிலாம் கேட்டுட்டு ஃப்ராங்க் கூலாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ராங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் நிற்கிறது ஒரு சின்ன பையன், ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது ஒரு மிஷினரி கிங்குன்ட்டு. உடனே ஹீரோ கேட்குறான், சரி வா உன்னோட விஷயத்துக்கு வருவோம் இப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே மனசில் நினைக்கிறான், என்னென்னா 3 பேரா, ஓகே அந்த 2 பேர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நடுவில் நிற்கிற இவங்கிட்டேருந்து பெரிய லெவலில் மானா வருது. ஹீரோவும் இந்த விஷயத்தை நான் சீக்கிரமாக முடிச்சாகணும். உடனே நம்ம ஹீரோ ஃப்ராங்க் கிட்ட கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், இந்த ரெக்வஸ்ட்டை உங்ககிட்ட வச்சது யார் அது மட்டும் சொல்லி என்கிட்ட. உடனே அதுக்கு ஃப்ராங்க் ரிப்ளை பண்ணுறான், செத்து போகிறவனுக்கு எதுக்குடா இந்த விஷயம்லாம் தெரியணும். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டு. உடனே ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயே இதெல்லாம் சொல்லுவேன் என்கிட்ட. உடனே ஃப்ராங்க் பின்னாடி அவன் கேட்குறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் தலையை வெட்டிடுவா அப்படின்ட்டு. ஃப்ராங்க் அதுக்கு, இல்லை வேண்டாம், அவனை உயிரோடு பிடிச்சிட்டு வந்து அவன் கை கால் உடச்சி போடுங்கடா, அவன் வழியிலே துடிக்கிறத நான் பார்க்கணும். ஃப்ராங்க் அப்படி சொன்னதும் அவன் பின்னாடி இருக்க 2 பேரும் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஓடி வராங்க. நம்ம ஹீரோ உடனே ஒரு ஃபயர் கிராக்கரை தூக்கி அவனுக்கு மூஞ்சிக்கு நேராக வீசுறான். உடனே ஓடி வரல ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஃபயர் கிராக்கரா, இவன் யாரா பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் 2 துண்டாக விழுறான். நம்ம ஹீரோ அது ஒரு டைவர்ஷன் மாரி கிரியேட் பண்ணி அவனை வெட்டிட்டான். அந்த இன்னொருத்த வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். உடனே ஹீரோ வந்து அவன் கத்தியும் பிடிங்கி அவன் தலையை வெட்டி கீழே தள்ளிடுறான். திடீர்னு பார்த்தா ஃப்ராங்க் வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறான் நம்ம ஹீரோ மேலேயே, ஆனால் அதையும் நம்ம ஹீரோ தடுத்துடுறான். உடனே ஃப்ராங்க் நினைக்கிறான், இவனால் எப்படி என்னோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடிஞ்சது, இது ஒரு நல்ல ஸ்னீக் அட்டாக் தானே. உடனே ஹீரோவும் ஃப்ராங்க்கும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் மாற்றி அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் ஃப்ராங்கோட கழுத்திலே ஒரு வெட்டு விழுது. ஃப்ராங்க்கு அதுக்கு ஒரு பெரிய ஷாக் அது.
அப்பதான் ஃப்ராங்க் சொல்றான், என்கிட்ட மட்டும் மானா கம்மியா இருந்தா என்னத்துக்கு என்னோட தலை வந்து கீழே உருண்டு இருக்கும். உடனே ஹீரோ நினைக்கிறான், அவனால எப்படி தப்பிக்க முடிஞ்சது? நான் அவனோட கழுத்தில் தானே வெட்டினேன். ஒருவேளை அவனோட மானாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டேமேஜை கம்மி பண்ணிட்டானா? உடனே ஃப்ராங்க் சொல்றான், எனக்கு எப்படின்றது தெரியல, ஆனா உன்னோட வயசுக்கு நீ எப்படி இந்த வித்தியாசமான ஸ்வார்ட்மேன்ஷிப்பை கத்துக்கிட்ட? நீ கண்டிப்பா இங்க செத்தே ஆகணும். நன்றி மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட சாப்டர் 4 முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.